கிரைஸ்ட் படத்துல இருந்து கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்றீங்க. இதுக்கெல்லாம் யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கினீங்க? மெல் கிப்சன் கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கினீங்களா? இது கூட பரவாயில்ல. சில பாஸ்டருங்க டிவில பாடுறாங்க பாருங்க, ஐயோ காது கொடுத்து கேட்க முடியல, டார்ச்சர் ஆகுது பாஸ்டர். அது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த திறமை தாளந்து, அதை கடவுளுக்கே பயன்படுத்துறாங்க. அப்ப கடவுள்கிட்ட போய் பாட வேண்டியதானே? ஏன் பப்ளிக்கா பாடி நம்மள டார்ச்சர் பண்றீங்க? அதுலயும் இன்னும் சில பாஸ்டருங்க சுதியும் சேராம தாளமும் சேராம பாட்டுன்ற பேர்ல பாடுறாங்க பாருங்க, ஐயோ தாங்க முடியல பாஸ்டர். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? நான் எக்கச்சக்கமா படிச்சுக்கிறேன். காலையில கூட தினத்தந்தி படிச்சேன். எதுக்கு கேக்குறீங்க? பைபிள் படிச்சிருக்கீங்களா? எதுக்கு படிக்கணும்? அதான் படமாவே பார்த்தாச்சே. என்ன படம்? ஐயோ அதான் ஆரம்பத்திலே சொன்னேனே, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். நல்ல படம். ஆனா அது பைபிள்ல ஒரு பாகம். ஒரு பாகம் தானா? ஒரு பாகத்தை தான் நீங்க அத்தனை பேரும் பிச்சு சின்ன பின்ன படுத்துறீங்களா? அப்ப முழு பைபிளையும் படமா கொடுத்தா என்ன பாடுபடுத்துவீங்க? உங்களுக்கு சத்தியம் தெரியுமா? சத்தியம் தியேட்டரா சத்தியம் டிவியா? நான் கேட்கறது சத்தியம் இயேசுவை தெரியுமான்னு கேட்டேன். அப்படி தெளிவா கேளுங்க பாஸ்டர். டிவில சில பாஸ்டருங்க குழப்பி கலாய்க்கிற மாதிரி நீங்களும் கேக்குறீங்களே. நீங்க மோட்சத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ என்ன பாஸ்டர் நீங்க வண்டியில ஏறினது தியேட்டர் பேரா கேட்டுக்கிறீங்க? இயேசுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் கண் கண்ட தெய்வம். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டா நீங்களும் மோட்சத்துக்கு போகலாம். எனக்கும் வரணும்னு ஆசை தான். ஆனா உள்ள வந்தா டக்குன்னு டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, பொட்டு வைக்காத, பூ வைக்காத, நகை போட்டுக்காத, வெள்ளை உடை உடுத்தி அப்படின்னு சொல்லுவீங்க. இது கூட பரவாயில்ல. பொய் பேசாதன்னு சொல்லுவீங்களே, அது சொல்லாம நம்மளால வாழ்க்கையை நடத்த முடியுமா பாஸ்டர்? கணேசா அப்படியே ஓரம் கட்டிக்கோ, நான் இறங்கிறேன். பாஸ்டர் if you don't mind, பஸ் எடுத்துன்னு வரல, கணேசன் கிட்ட டிராவல் ஃபேரை செட்டில் பண்ணிடுறீங்களா? சரி வரேன்டா கணேசா. எதுக்கும் நீ இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன? தேங்க்ஸ் பாஸ்டர். அப்பாடா. அவரை சொல்லி குத்தம் இல்லை கணேசன். சில பாஸ்டர்ஸ் ஆண்டவரே சொல்லாத விஷயங்களை சொல்லி மக்களை குழப்பிடுறாங்க. அவங்க சத்தியத்தை சரியாகவும் சொல்றதில்ல. அதனால மக்கள் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் தயங்குறாங்க. அன்னைக்கு பயணத்தோட முடிவு தான் இயேசுவோட 2வது வருகைன்னு சொன்னீங்களே, அப்போ மரணம் முடிவு கிடையாதா பாஸ்டர்? உலகத்துல பிறந்து இந்த சரீரம் மறிக்குதே, அதுதான் மரணம். பயணத்துல அது கடைசி ஸ்டாப். கல்லறையில இந்த ஆர்ஐபின்னு எழுதியிருக்குதே, அதாவது ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்றமே, அது இளைப்பாறுதல்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அப்போ நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம மோட்சத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னு தெரியும். ரட்சிக்கப்பட்டவங்க, அதாவது அவரே உண்மையான ஒரே தெய்வம்னு விசுவாசிச்சு அவரை ஏத்துக்கிட்டவங்க பூமியில செஞ்ச கிரியைக்கு ஏத்த பலனோட மோட்சத்துக்கு போவோம். இப்ப புரியுதா பயணத்தோட முடிவு எங்க எப்பன்னு? அவங்க எல்லாருமே திரும்ப உயிர் தெழுவாங்கன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பயணத்தோட முடிவு மோட்சமா நரகமான்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். கிறிஸ்டியன் சொல்றா, ஆனா பொட்டு வச்சிருக்கா பாஸ்டர். அதனால என்னப்பா? இயேசு கிறிஸ்து நெத்திய பாக்குறதுல கணேசா, இருதயத்தை தான் பாக்குறாரு. சத்தியம் சத்தியம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன பாஸ்டர்? என் பொண்டாட்டி கூட எனக்கு சத்தியம் தெரியும்னு சொல்லுவா. சத்தியம்னா உண்மை. நம்மள யாரு படைச்சான்ற உண்மை, நம்மள யாரு வழி நடத்துறான்ற உண்மை, நமக்கு யாரால ரட்சிப்புன்ற உண்மை, நம்ம திரும்ப உயிர் தெழுந்து எங்க போக போறோன்ற உண்மை. இதை அறிஞ்சு விசுவாசிக்கிறவங்க தான் சத்தியம் தெரிஞ்சவங்க. இந்தாங்க கணேசன். தேங்க்ஸ். எவ்வளவு தரணும் கணேசன்? 20 ரூபா பாஸ்டர். நான் எவ்வளவு கொடுத்தேன்? 50 ரூபா கொடுத்தீங்க.
கணேசன், நீங்க மீதி சில்லறை கொடுக்குறப்ப தவறுதலா ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டீங்க. இந்தாங்க. பாஸ்டர், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல பாஸ்டர். என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா, சர்ச்சுக்கு வா, பைபிள் படி, ஜெபம் பண்ணுன்னு. ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது சொல்லுவா. அதெல்லாம் பண்ணா என்னடி ஆயிடும் நானும் கேட்பேன். நீ செஞ்சு பாரு முதல்ல, அப்புறம் உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு, நீயே எப்படி உண்மையா பரிசுத்தமா ஆவற பாருன்னு சொல்லுவா. கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ள ஒரே போராட்டம். எனக்கு அவ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. சர்ச்சுக்கு போற எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறத விட முதல்ல பாஸ்டரை செக் பண்ணி பார்ப்போமேன்னு நானே தான் பாஸ்டர் 10 ரூபா அதிகமாக கொடுத்தேன். என் பொண்டாட்டி சொன்னது கரெக்ட் தான் பாஸ்டர். என்ன மன்னிச்சிருங்க பாஸ்டர். God bless you, Pa. God bless you. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அற்பமான காரியத்துக்கு பாவம் செய்ய இருந்த என்ன மன்னிங்க ஆண்டவரே. அந்த யூதாஸ் கூட 30 வெள்ளி காசுக்கு தான் உங்களை காட்டி கொடுத்தான். நான் உங்களை 10 ரூபாய்க்கு காட்டி கொடுத்துருப்பேனே ஆண்டவரே. மனுஷனா பாவம் செய்ய இருந்த என்ன மீட்டிங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஆட்டோவை உன் சொந்த ஆட்டோவா மாறும். இயேசு உன்னை நேசிக்கிறார் கணேசா. லைஃபும் ஷேர் ஆட்டோ மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா பயனும் நல்லா இருக்கும். என்னண்ணே இங்கே உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா ஒரு காத்தோட்டமா. இப்போ தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் முடித்தேன். ஜெரிக்கணும்ல, இதே மினிஸ்டர் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். மத்தியானம் அவர் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிடணும்னு ஒரே பிடிவாதம். நான் போகலையா, ஒரே கோவம். அவர் கோவம் வந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில் எது கிடைக்குதோ அதை எடுத்து தூக்கி டமாலும் அடிச்சிடுவார். இன்னைக்குன்னு பார்த்தா அவர் கையில் 500 ரூபா நோட்டு கட்டு கட்சிதா, அதால போட்டு என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் டியூட்டி முடிச்சா சொல்ல மறந்துட்டானே. இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்துரு, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சலான்னு ப்ரொமோட்டர் சொல்லிட்டாரு. நானும் இப்படிதான்ப்பா பார்த்தேன். கம்பி வேலி போட்டு கொடுத்துறான்னு சொல்றாரு. என்ன சொல்ற? நீங்க வீட்டுக்கு போகல, நான் வேணா உங்களை வீட்டில் விட்டுருவா. இல்ல கணேசா, நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுகிறேன். பாவம், வசதி இல்லாதவரு, வீடு வாசல் இல்லாம அல்லாடினுக்கிறாரு. பட் காட் நவ் ஓபன் தி சைஸ். அவருக்கும் வீடு வாங்குற வேலை வந்துருச்சே. எங்க தெரியுமா வாங்குறாரு? நம்ம வாங்குறோமே அதே லே அவுட்ல தான். அவரும் நம்மள மாதிரியான? நான் சொல்றது என்ன புரியல உனக்கு? நல்லா புரியுதுன்னு. அவரும் உங்களை மாதிரியான்னு கேட்டேன். உங்களுக்கும் கடவுள் கண் திறப்பாருன்னு. அதுக்கு முன்னாடி உங்க கண்ணை திறக்கணும். அறிவு கண்ணை சொன்னேன். என்ன கணேசா ஒரு மாதிரி பேசுற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுது இல்ல? தெரியுதுண்ணே. ராமசாமி, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கும் ஆண்டவர் கண்ணை திறந்துட்டாருன்னு அறிவு கண்ணை தான் சொன்னேன். என் பொண்டாட்டி சொல்லும் போதுலாம் எனக்கு இது தெரியல. தினம் பொய்யா சொல்லி தொழில் பண்ணி உன் வயிற்ற கழுவுன. ஒரே ஒரு நாள் உண்மையை சொல்லிப்பார், உனக்கு ஒரு சொந்த இடம் கிடைக்கும்.
அந்த 1000 ரூபாவை நீங்க திருப்பி கொடுக்க வேண்டாண்ணே. இயேசு உன்னையும் நேசிக்கிறார்.